வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட் ட்ரங்க் அண்ட் லாஸ்ட் டே. ஓகேவா, ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட் ட்ரங்க் அப்படின்னா நம்ம வந்து ட்ரங்கேட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்பர் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ அதே மாதிரி தான் வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து டேட் ட்ரங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ட்ரங்கேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடேஸ் டேட் வந்து 26th. ஓகேவா, எனக்கு வந்து இந்த மாதம் ஃபஸ்ட்டு டே வேணும். அப்போ அப்படின்னா நம்ம வந்து ட்ரங்க் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட் ட்ரங்க். இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த், இயர் ஆர் வீக் ஆஸ் பர் த கிவன் பார்ட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே வேணுமா, இல்லை அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே வேணுமா, இல்லை இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே வேணுமாங்கிறத வந்து நம்ம கொடுக்கறத பொறுத்து இட் வில் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் டே. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் வந்து டேட் ட்ரங்க் வந்து டேட் வேல்யூ பார்ட். ஓகேவா, நம்ம என்ன பார்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரங்கேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வேல்யூவை ரன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 2 3 4 லைக் 4 வேல்யூ வந்து ட்ரங்கேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கரண்ட் டேட்னா டுடேஸ் டேட். ஸோ இந்த வாரத்தோட ஃபஸ்ட்டு டே, இந்த வாரத்தோட முதல் நாளுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா 26th தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பிக்வரி வந்து எப்பயுமே வந்து வீக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சண்டே. ஓகேவா, திங்கள் செவ்வாய் கிடையாது, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வீக் ஃபஸ்ட்டு டே. ஓகேவா, ஸோ அதனால் வந்து 26 அதாவது இன்றைக்கே கொடுத்துருக்கு. டேவை நம்ம ட்ரங்கேட் பண்ணால் இன்றைக்கி டே தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். அப்புறம் வந்து இந்த மந்தோட வந்து ஃபஸ்ட்டு டே வந்து என்ன 1/1. ஓகேவா, அதே மாதிரி இந்த இயரோட ஃபஸ்ட்டு டேவும் வந்து 1/1. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த டேட் ட்ரங்கோட வேல்யூ. இதுவும் வந்து நம்ம நிறையா பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் வந்து டாஸ்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போட்டலாம். ஓகே, select employee ID, head date, date trunk, head date, அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே பார்க்கலாம். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சி 21/9 ஃபர்ஸ்ட் டே 1/9 வந்திருக்கா, 13ஆம் தேதி. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட் ட்ரங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் டாஸ்க் வந்து இது என்னடா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நிறையா வரும். ஓகேவா, இப்போ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 26ஆம் தேதி சேல் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே சேல்ஸில் வந்து நிறையா சேல் ஆயிருக்கு. ஓகேவா, என்ன இந்த ப்ராடக்ட் நிறையா சேல் ஆயிருக்கு, சரி ஓகே, இந்த ப்ராடக்ட் சேல் ஆன அதே மந்தில் எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஹோல் மந்த்துக்கும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, அப்போ 26ஆம் தேதி சேல் ஆயிருக்கு ஒரு ப்ராடக்டோட ஹோல் மந்த் சேல்ஸ் பார்க்கணும் இந்த மந்த். ஓகேவா, அப்போது இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா, அப்போ ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், சேலான டேட்டை வந்து ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கு ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னா 1ஆம் தேதி வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த சினாரியோ. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, டாஸ்க் நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ சரி ஓகே. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டே எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம், வீக்கோட மந்தோட இயரோட. அதே மாதிரி வந்து லாஸ்ட் டே எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இட் ரிட்டர்ன் த லாஸ்ட் டே ஆஃப் வீக் மந்த் இயர் ஆஸ் பர் த டேட் பார்ட். ஓகேவா, ஸோ சேம் தான், லாஸ்ட் டேவும் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கும். ஒன்று வந்து டேட் வேல்யூ, அனதர் ஒன் இஸ் பார்ட். எக்ஸாம்பிள் வந்து இதில் போட்டிருக்கேன், இந்த வீக்கோட லாஸ்ட் டே, அப்புறம் இந்த மந்தோட லாஸ்ட் டே, அப்புறம் இந்த இயரோட லாஸ்ட் டே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். சி இந்த வீக்கோட லாஸ்ட் டே வந்து February 1, ஏன்னா February 1 வந்து மண்டே லைக் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த வீக்கோட லாஸ்ட் டே வந்து சனிக்கிழமை, அது 1ஆம் தேதி. ஸோ 31ஆம் தேதி வந்து இந்த மந்தோட லாஸ்ட் டே, டிசம்பர் 31ங்கிறது இந்த இயரோட லாஸ்ட் டே. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ரொம்ப ரொம்ப இன்டர்வியூவில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். நீ சிம்பிள் தான், மனப்பாடம் பண்ணிடலாம், பட் ஆனால் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். That's it.